ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நான் அன்றைக்கி வீடியோவில் காமிச்சிருந்த நெல்லிக்காவை வச்சு நான் ஊறுகாய் செய்ய போகிறேன். சிம்பிளாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். இதுக்கு சிறுநெல்லி தான் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன், எங்களோட மரத்தில் இருக்க நெல்லிக்காயை. இதை வச்சு நாங்கள் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நெல்லிக்காவை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நம்ம ஒரு 2 நிமிஷம் இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். இதில் கொஞ்சம் தண்ணி தெளித்து நம்ம வேக வைக்க போகிறோம். ஏன்னா நம்ம ஊறுகாவாக சாப்பிடப்போ நெல்லிக்காவோட கொஞ்சம் சாந்து இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்தளவுக்கு போதும். ஒரு அரைப்பதம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்தளவுக்கு வெந்ததுன்னா போதும். வெந்த பின்னாடி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நெல்லிக்காய் பாருங்கள், இந்த தண்ணி எல்லாமே உறிஞ்சிட்டு நல்லா இந்த அளவுக்கு வெந்துருச்சு. நான் இந்த மாதிரி செய்வேன். நீங்கள் இதை என்ன பண்ணலான்னு இட்லி போனியில் இட்லி தட்டில் நெல்லிக்காவை போட்டு வேக வச்சுட்டு கூட நீங்கள் அந்த மாதிரி செய்யலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். ரொம்ப சூடாக இருக்குது, தொட முடியல, அதனால் நான் கத்தியை வச்சு காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். இப்படி இது பண்ணால் நல்லா மசிகிற மாதிரி தெரியுதுங்களா? இந்த அளவுக்கு வெந்துருச்சுன்னா நம்ம ஊறுகாவுக்கு ரெடியாக இருக்குது. நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊறுகாய்க்கு கொஞ்சம் நிறைய தான் எண்ணெய் தேவைப்படும், கொஞ்சம் சேர்த்தியே ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ வறுத்து அரைச்ச வெந்தய பொடி நான் இன்றைக்கி 1-2 நுணுக்கிக்கிட்டேன். நீங்கள் மிக்சியில் போட்டு கூட அரைச்சிடலாம். அடுத்தது கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இன்றைக்கி நான் பசங்க சாப்பிட்றதுனால கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். நீங்கள் நிறைய வேணும்னாலும் சேர்த்துடலாம். இப்போ இதில் உடனே நெல்லிக்காவை சேர்த்துருங்க. இதில் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் வேகணும். நான் நெல்லிக்காய் வேக வைக்கிறப்போ உப்பு சேர்க்கலை. இப்போ தான் நான் அதில் உப்பு போட போகிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் வேகணும் நெல்லிக்காய். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் பாருங்கள், உங்களுக்கே தெரியும், நல்லா இந்த அளவுக்கு கொதிக்குது. நல்லா இந்த பபிள்ஸ் எல்லாம் மேலே வருது. நல்லா வணக்கி விடுங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன இன்ஃபர்மேஷன்னா, இப்போ கொரோனாவை பற்றி தான். இப்போ கொரோனா நுரையீரல் ரொம்ப வீக்காக இருக்கிறவங்கள சீக்கிரமாக அஃபெக்ட் பண்ணிடுது. அதனால் ஸ்மோக் பண்ணவே பண்ணாதீங்க. ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு ஆல்ரெடி லங்ஸ் ரொம்பவே வீக்காக இருக்கும். அந்த புகை எல்லாம் உள்ளே போய் இது பண்ணும்போது, அதனால் கொரோனா அட்டாக் ஆன உடனே சீக்கிரமாக உங்களுக்கு டெத்து வரைக்கும் கொண்டு போய் விட்டுருது. அதனால் தயவு செஞ்சு ஸ்மோக் பண்ணாதீங்க. அடுத்தது அந்த நுரையீரலை க்ளீன் பண்ணுறதுக்கு கற்பூரவள்ளி, இந்த மாதிரி தலை, துளசி இந்த மாதிரி சாப்பிடுங்க. அதுலேயே கொஞ்சம் ஓரளவு கிளியர் ஆகும். நான் கொரோனா கிளியர் ஆகலன்னு சொல்லலைங்க, அந்த சளி மாதிரி அதிகம் கட்டியிருந்தால் கூட ரிலீஃப் ஆகும் அப்படின்னு சொல்கிறேன் நார்மலாகவே. இதுதான் இன்றைக்கி நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், கலரெல்லாம் மாறி நல்லா ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. நல்லா ரெட் கலரில் இருக்குது பாருங்கள். இப்போ இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்ல ஒரு கண்ணாடி பவுலு இல்லைன்னா பீங்கான் ஜாடியில் நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா இதாக இருக்கும். நான் இன்றைக்கி இந்த மாதிரி பீங்கான் ஜாடி என்கிட்ட இருக்குது. இதில் நான் போட்டு வச்சுக்க போகிறேன். வெளியில் இங்கே வச்சுருந்திங்கன்னா ஒரு 20 நாளைக்கு நல்லாயிருக்கும். இதே ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 2 months 3 months கூட நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஊறுகாய் பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது தயிர் சாதத்தை கூட சூப்பராக இருக்கும். சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம், சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். இதுதான் இதனோட மூடி. நான் இது நல்லா ஆறுன பின்னாடி இப்படி மூடி போட்டு நான் வச்சுக்க போகிறேன். இது உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.